அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ஆதிசக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு. நிறைய பேர்த்துக்கு தடைகளும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்களா தள்ளி போடுற விஷயமும் இருக்குது ஒரு ஜாதகத்தில். அப்போ இந்த குழந்தை பிறப்பு ஏன் தாமதமாகுது, தடை ஏன் கொடுக்குதுன்னு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். இது ஜாதக ரீதியாகவும் பார்க்க போகிறோம். பொதுவான விஷயத்துக்குள்ளேயும் சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். என் அனுபவ கருத்துக்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் புத்திரபாவம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 9ஆம் இடம் புத்திரபாவம். இதில் சூரிய பகவானும் குரு பகவான் ரொம்ப முக்கியம். சூரிய பகவான் ஆத்ம கிரகம், குரு பகவான் தான் குழந்தைக்கு உண்டான கிரகம். அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்யோன்யமான வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறேன். சரி, இப்போது ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி அப்படிங்கிற விஷயமும் கோச்சாரத்தில் பயணம் பண்ணக்கூடிய கிரக ரீதியாகவும் தான் ஒரு பாக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த திருமணம் செய்யும் பொழுது சில நம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டு எண் நமக்கு புத்திர பாகி தள்ளி போடுது. அப்போ சில ஜாதகங்களில் யோகாதிபதிகளுக்கு உண்டான நம்பர் அதில் நீங்கள் திருமண தேதி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாந்தி முகூர்த்தம் அப்படிதாங்க. எல்லாரும் திருமண முகூர்த்தம் குறிச்சிடுறீங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு யார்கிட்டையும் போய் கேட்கறது கிடையாது. ஆனால் சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஒரு டைம் குறிப்பிட்ட தசாபுத்தி காலம், அந்த டைமில் அந்த டைமிங் நடக்கணும். அது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் கேட்கறது இல்லை. உங்கள் சௌரியத்துக்கு உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. தவறுங்க. சரி, ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமண கால வைபவங்கள் செய்யும்போது நிறைய திருஷ்டிகள் இருக்கும். அப்போ அந்த திருமண காலம் அமைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 4, 5, 7, 8, 9 இந்த கூட்டு எண்ணில் ஒரு திருமணம் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயத்தில் நிறைய தடைகளை கொடுக்கும். அது இது நிறையா ஜாதகங்களுக்கு பொருந்தி வருது. நான் ஒரு குழந்தை தாமதம் சொல்லி ஒரு ஜாதகம் பார்க்க வந்துட்டாங்க அப்படின்னாவே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது உங்கள் திருமண தேதியை சொல்லுங்கன்னு தான் கேட்பேன். அதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 4, 5, 7, 8, 9 கூட்டு எண் நிற்கும். அப்போ அதற்குண்டான கிரகம், அப்போ அன்றைக்கி என்ன கிழமை, அந்த திருமணமான கிழமை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாதகமாக இருக்கும், இல்லை 8, 12 இருக்கும், இல்லை தசாபுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் பலவீனமாக இருக்கும். ஒரு திருமண தேதியை குறிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம், உங்களுடைய பாதி வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு அங்கீகாரப்படும் கொடுக்கக்கூடியது தான் திருமண வாழ்க்கை. 2 குடும்பங்கள் இணைகிறது தான் திருமண வாழ்க்கை. ஒரு 2 மனம் மட்டும் கிடையாதுங்க, 2 பாரம்பரியம், 2 குடும்ப இணைகிறது தான் திருமண வாழ்க்கை. அப்போ அது கட்டாயம் ஜாதக ரீதியாகவும் உங்கள் கிரக ரீதியாகவும் தான் திருமண தேதியை குறிப்பிடணும். சரி, இப்போ புத்திரபாவத்துக்கு வருவோம். இந்த புத்திர தடை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் இருந்தாலும் சில தடைகள் ஏற்படும். சரிங்களா? குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் 5ஆம் இடம் தான். இது 2ஆம் இடம் சொல்கிறாங்க ஒரு சிலர், 4ஆம் இடத்தையும் எடுத்துக்கிறாங்க, 5ஆம் இடத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பெயர். உங்களுடைய தாத்தா பாட்டிகள், அம்மா அப்பா என்ன சேர்த்தி வச்சாங்க உங்களுக்கு, பாவமா புண்ணியம்மா, அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அனைத்து விஷயம் கிடைக்க போகுது உங்களுக்கு. சரி, இப்போ இந்த 5ஆம் இடம் ஆணுக்கு பலமாக இருக்கணும். சூரிய பகவான் தான் ஆத்ம கிரகம். குரு பகவான் எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான கிரகம். சரிங்களா? அடுத்து பெண்ணுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதே சூரிய பகவானோடு பலம் இருக்கணும், 9ஆம் இடம் பலமாக இருக்கணும், குரு பகவானும் பலமாக இருக்கணும். அப்போ தசாபுத்திகள் அப்படிங்கிறதும் அந்த தசாபுத்திக்கு உண்டான கோச்சார கிரகங்கள் எங்கே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு பாக்கியமாக இருந்தாலும் அமைப்பு இருந்தால் தானே கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இணைஞ்சதுமே குழந்தை இல்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய குறைபாடுகள் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. முதல்ல கிரகத்தோட வலிமை என்ன, அதற்கு ஆன்மீக வழிபாடு என்ன எடுத்தீங்க, உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் கோரிக்கை வச்சிங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. அதுதான் அஸ்திவாரம்.
ஃபஸ்ட்டு ஆன்மீக வழிபாடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. இன்றைக்கி வந்து யாருக்குமே பொறுமை இல்லை. எடுத்ததுமே ராகு ஆக்டிவேஷன். ராகு தான் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் கருத்தரிப்புக்கு உண்டான கிரகமாக வந்து அங்கீகரிக்கப்படுது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஆன்மீக வழிபாடுலேயே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கும்போது தாராளமாக அதை மேற்கொள்ளாமே. என்ன காரணம்? வேலைக்கு போகிறீங்க, அதில் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நேரமாக எந்திரிக்க சொல்கிறாங்க, கோயிலில் விளக்கு போட சொல்கிறாங்க. அந்த பொறுமை யாருக்கு இப்போ இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கடவுளை நம்புங்க. கடவுளால் எல்லா விஷயமும் கொடுக்க முடியும். அப்போ சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சஷ்டி விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா விரதம் இருப்பாங்க. ஆனால் எப்படி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு என்னோட அனுபவத்தை கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறப்புக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. இதில் வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் சொல்லிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ கணவன் மனைவி அந்யோன்யம் போல குறைவாக இருக்குங்க. அந்யோன்யமான வாழ்க்கைனா 2 மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யமாக ஈடுபாடு படணும். அந்த சாந்தி முகூர்த்தம் சொன்னேன். அதுக்கு வந்து உங்களுடைய தாராபல நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த தாராபல நட்சத்திரம் பொருந்திய அன்னைக்கு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நட்சத்திரம் சுவாதின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த சுவாதி நட்சத்திரத்தில் நிறைய விஷயம் புதையல் மாதிரி அவங்களுக்கு இருக்குங்க. குழந்தை பிறப்புக்கு அதையும் பயன்படுத்தலாம். அப்போ அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது உங்கள் ஜோசியர்கிட்ட நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் முகூர்த்தத்தை வந்து குறித்து உங்கள் அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுள்ள நாள் இருக்கும், இல்லைன்னா குருட் நாள் இருக்கும். அந்த நாளெல்லாம் நீங்கள் வந்து பயன்பாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வம்சத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரிமார்க் ஆகிடும். ஆரம்பிக்கக்கூடிய விஷயமும் அஸ்திவாரம் முதல்ல ஸ்ட்ராங்காக போட்டால் தான் நம்ம அழகான ஒரு பில்டிங்கை கட்ட முடியும் இல்லைங்களா? இதுதான் திருமண வாழ்க்கைக்கும் அதுவும் ஒரு பொருந்தும். அப்போது இப்போ பாருங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா பச்சை இலை மருந்து எடுக்கிறாங்க, இல்லைன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை தேடி போகிறாங்க. ஆனால் எது தேவையோ அதை யோசிக்க மறந்துடுறாங்க. அப்போ ஆன்மீக வழிபாடுக்குள்ளே அவங்க வரும் பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க, 2வது குழந்தை தாமதமானாலும் அங்கேயும் ஜாதக ரீதியான விஷயங்கள் இருக்குது. 2வது குழந்தை வந்து பிறக்கலை, 3வது குழந்தை அபாஷன் ஆகிறது, இதெல்லாம் கூட இருக்கும். சில பேர்த்துக்கு இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கும். அதே ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்குன்னா ஜீன் கவுண்டிங் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துகிற மூலமாக தான் நிறைய விஷயத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா இங்கே மனக்கட்டுப்பாடும் அவசியம் இல்லைங்களா, உடல் கட்டுப்பாடும் அவசியம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, எடுத்தோம் கவுத்தோம் உடனே கிடைக்கணும்னு வேகமாக ஓடுறாங்க. இல்லைன்னா சில பேர் வெளிநாட்டு வேலைக்காக ஸ்கிப் பண்ணி வச்சிட்றாங்க. திருமணமானதுமே 1 வருஷம் போகட்டும், 2 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம், இப்போ நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அந்த வரத்தை நீங்கள் அப்போவே வாங்கிடணும். அதே மாதிரி முதல்ல அமையக்கூடிய கருவை நீங்களாக கலைக்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா 3 தலைமுறைக்கு முன்னாடி யாரெல்லாம் பிறந்து வாழ்ந்து இறந்தாங்களோ அவங்க உங்களுக்காக தவா இருப்பாங்களாம். நான் இந்த வீட்டில் இன்னாருக்கு குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த முதல்ல கூடக்கூடிய கரு எடுத்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் தான். அப்போ அவங்க ஆசையாக உங்கள் வீட்டுக்கு தவம் இருந்து வரும்போது ஒரு வேலை விஷயமாகவோ இல்லை வேறு ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை வெளிநாட்டு வாய்ப்புக்காகவோ நீங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாப குற்றங்க. அப்போ என்னாகும் உங்களுக்கு, அவங்களுடைய சாபம் அடுத்த ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு கொடுக்குது. கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிவிட்டு எப்பெல்லாம் கிடைக்கலையோ அது பின்னாடி ஓடுறதே நம்ம வாழ்க்கை நடைமுறையோட ஃபேஷன் ஆகிடுச்சு. மிகப்பெரிய தவறு. முதல்ல சில விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எந்த காலகட்டத்தில் எது நடக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதோட பயணம் பண்ணணும். இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. முதல்ல உங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தோட திசா புத்தி என்ன, வலிமை என்ன, எது எப்போ கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம். சப்போர்ட் பண்ணித்த நாங்கள் இருக்கோம். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு வந்துட்டோம் சரிங்களா. இங்கே முதல் விஷயம் 2 பேரும் மனசு விட்டு பேசணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே கண்ணாடி மாதிரி இருக்கணும். கணவன் மனைவி 2 பேருமே அந்யோன்யம் அப்படிங்கிறது மனப்பூர்வமாக இருக்கணும். சில பேர்த்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுற விஷயமும் இருக்குது. எதிர்பார்ப்புகள் கிடைக்கலங்கிற பட்சத்தில்
இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, எதிராக மாறிடுறாங்க. எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னாதாங்க முதல்ல தெரியும். அதை முதல்ல மனம் விட்டு பேசுங்க. இன்னைக்கு வாழக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து மொபைல்லையே வந்து என்ன ஆகுது, டைம்ஸ் போயிடுது. மொபைலில் உட்காந்து பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நேரங்காலம் கணவன்கிட்டையும் இல்லை, மனைவிக்கிட்டையும் இல்லை. அப்போ எங்கே உங்களுக்கு அந்யோன்யம் இருக்கும்? அதையும் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அப்பப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கும்போது உங்கள் ஜாதக ரீதியான விஷயமும் கிரக ரீதியான விஷயமும் நிறைய நம்ம பார்த்துட்டோம். பொதுவான விஷயங்களும் பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு குழந்தை கரு கூடுச்சு அப்படின்னாவே உங்களுடைய எல்லா விஷயமான பாக்கியங்களும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நிறையா பேர் பாருங்க, குழந்தை தயாராக ஜாதகம் பார்த்துருக்காங்க, அழகு போயிடும். இன்னைக்கு பெண்களுக்கு அழகு போயிடும் ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா தயாராக இல்லை. குழந்தை பெற்றுக்கிட்டா நான் கிளவி மாதிரி ஆயிடுவேன், 2 வருஷம் போகட்டும் 3 வருஷம் போகட்டும். அழகு என்னங்க, அந்த குழந்தை உங்களை அம்மானு கூப்பிட்ற அழகு இருக்கு இல்லையா, அதை விடவா அழகு வேணும்? அதுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால் தள்ளி போடுற விஷயந்தான் தள்ளி போடணும், எல்லா விஷயம் தள்ளி போடக்கூடாது. அதையும் இங்கே பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம். சஷ்டி விரதம்னு சொன்னேன் நான். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குதோ அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இது ஆண் பெண் 2 பேருமே இந்த விரதத்தை இருக்கணும். அந்த அன்னைக்கு கீழே தான் படுத்து தூங்கணும், கட்டிலில் படுத்து தூங்கக்கூடாது. சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வரும், அடுத்த நாள் மதியம் முடிஞ்சிடும். இல்லைன்னா மதியம் ஆரம்பித்து விடிய காலில் முடியும், இல்லை விடிய காலில் ஆரம்பித்து நைட்டு முடியும். அந்த திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்கும்போது 2 பேரும் பாயில் படுத்து தூங்கணும். அதே போல் ஒரு செம்புலேயோ இல்லை பித்தளையோ பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும். ஒரு 5 லிட்டர் சின்ன குடத்துல ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி சின்ன தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் 3 அருகம்புல் போட்டு சாமிகிட்ட வச்சுக்கணும். அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும்போது அந்த தண்ணியை தான் அடுத்த நாள் முழுசாக குடிக்கணும். தண்ணி பிடிச்சி வச்சு அதை மூடி வச்சுருங்க, சாமிகிட்ட வச்சுருங்க. அது வந்து கும்ப நீர்னு சொல்லுவோம். சரி, இப்போ திதி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த சஷ்டி திதி முடியறதுக்குள்ளார 6 முறை சஷ்டி கவசம் நீங்கள் படிக்கணும். இல்லைன்னா கேட்கணும், கேட்டுகிட்டே கூட படிக்கலாம். இன்றைக்கி அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம படிக்கும்போது கூட நமக்கு வந்து சிந்தனைகள் மாறும். படிச்சுட்டு இருப்போம், ஆனால் கவனம் வேறு பக்கம் இருக்கும். இது வந்து இயற்கை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பாட்டு பாடிட்டே நீங்கள் பார்த்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளோடையே பாட்டு வரும். அது நீங்கள் அபிஷேகங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு அறுபடை வீட்டு கோயிலையும் பார்க்கலாம். அது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் 6 முறை அப்படிங்கிறது சஷ்டி திதி முடியறதுக்குள்ளார கட்டாயம் நீங்கள் வந்து படிக்கணும். சரி, அடுத்து கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு 9 பொருள் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். 9 நெய் விளக்கு போடணும். சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சு என்ன முடியுமோ செய்யுங்க. ஆனால் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் போடாத உணவு தான் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும். ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக தக்காளி சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் தவறு. இந்த 4 பொருளும் இல்லாத ஒன்று தயார் பண்ணுங்க. தயிர் சாப்பாடு கொடுக்குறீங்களா கொடுங்க, சக்கரை பொங்கல் கொடுங்க, வெண்பொங்கல் கொடுங்க, கல்கண்டு சாதம் கொடுங்க. தேனும் திணைமாவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்போ திதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் இருக்கா, காலையில் போய் அபிஷேகம் பண்ணுறாங்களா கோயிலில் விசாரிச்சுக்கோங்க. அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கணும். அந்த 9 பொருள் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும், 9 நெய் விளக்கு போடணும். இந்த அபிஷேகம் நீங்கள் செஞ்சு நெய்வேத்தியத்தை சாமிக்கு படைச்சிட்டு கோயிலுக்கு உள்ளே கொடுக்காதீங்க. கோயிலுக்கு உள்ளே கொடுத்தீங்கன்னா அது பிரசாதம். உப்பு காரம் பார்க்குறவங்க தான். கோயிலுக்கு வெளியே வந்து கொடுங்க, அதுக்கு பேர் தான் தானம். யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுத்தாதான் வரம். இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருந்தன்மையாக இருக்கலாம். பட் ஆனால் கோயிலுக்குள்ளே கொடுக்காதீங்க, செஞ்சு கொண்டு போங்க. நீங்கள் வெளியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டியாக கொடுக்கறதுக்கு வெளியே வந்து 2 கரண்டியாக நிறைய போட்டு கொடுங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்களா, 10 பேருமே அவங்க சாப்பிட்டுட்டோம். இது ரொம்ப விசேஷமும் கூட. என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே இதான் சொல்லுவேன், கோயிலுக்குள்ளே கொடுக்காதீங்க, அது பிரசாதம். கோயிலுக்கு வெளியே கொடுத்தாதான் தானம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ரெமெடி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு, உப்பு பருப்பு, ஒரு ரசம், ஒரு காய், ஒரு ஸ்வீட்டு,
அப்பளம் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஒரு 5 வயசுக்குள்ளார ஒரு குழந்தைய, ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தலவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் இருந்தாலும் சரி. எதுக்காக அந்த 5 வயசு பையனுக்கு சாப்பாடு போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 வயசு பையனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முருகரே வந்து சாப்பிட்ட மாதிரி வீட்டில் எப்போ அந்த குழந்தை வயிறு நிறையுதோ உங்களுக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக அந்த பாக்கியத்தை கொடுப்பார். எதுக்காக விரதம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவு யாருக்காவது கொடுக்கணும். நம்ம வீட்லேயே அரிசி பருப்பு மிச்சமாகிறது பேர் விரதம் கிடையாது. நான் ஒரு நேரம் விரதம் இருக்கேன், அப்போ அந்த சாப்பாடை யாருக்காவது கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு விரதத்துக்கே அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. விரதம் இருக்கிறதுனா, ஒரு கிழமை பிடிக்கிறதுனா அதிகாலையில் 5 மணிக்கு வீட்டில் நீங்கள் விளக்கு போடணும். சாயங்காலம் 5 மணிக்கு மீண்டும் விளக்கு ஏற்றணும். சூரிய பகவான் உதயம் ஆகிறதுக்குள்ளே வீட்டில் விளக்கு போடணும். சூரிய பகவான் மறையறதுக்குள்ளே வீட்டில் விளக்கு போடணும். இதுதான் ஒரு கிழமை பிடிக்கிறது. அப்போ சஷ்டி தீதி என்ன சொன்னவங்களுக்கு நான் எப்போ வேணாலும் வரும். ஐயரை கேட்டுக்கோங்க. இல்லை பக்கத்தில் இப்போ நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நித்ரா அடிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எத்தனை விஷயம் வேணும் உங்களுக்கு. உங்கள் மொபைலே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கும்ப தண்ணீரை நீங்கள் குடிக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அறுவடை வீடுக்கு போயிட்டு வரலாம். இந்த அறுவடை வீடு போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு கோயிலும் போகலாம். இல்லைன்னா ஒரு வருஷத்தில் அறுவடை வீட்டுக்கு ஒரு 3 நாள் பிளான் பண்ணியும் போயிட்டு வரலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு கோயில் போகிறீங்கன்னா சின்ன உண்டியெலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் காசு போட்டு அந்த உண்டியல் காசு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருளாக வாங்கி கொடுக்கணும். எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை வாங்கி கொடுங்க. மாலைக்கு ஒரு பெயர் ஆரம்னு பெயர். நீங்கள் பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா உடனே பிச்சை ஆளு கொஞ்சமாக கொடுத்துருவாங்க. ஆனால் மாலை கொடுத்தீங்கன்னா கருவறைக்குள்ளே ஒரு நாள் முழுசும் இருக்கும். அப்படியே கொண்டு வந்து யாருக்காவது கொடுத்தாலும் கழுத்தில் போட்டால் வெற்றி மாலை, கையில் கொடுத்தா வாகனத்துக்கு போடுவாங்க. அந்த வாகனத்துலேயும் ஒரு நாள் முழுசாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்குற மாலைக்கு ஒரு நாள் ஆயுள் காலம் உண்டு. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை வாங்கி கொடுங்க, ரொம்பவும் சிறப்பு. இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இந்த மாலை வாங்கி கொடுத்துட்டீங்க, மனதார பிரார்த்தனை பண்ணிட்டீங்க, அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இது வந்து உண்டியல் காசு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்போ உங்கள் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக்கெட் மணி வந்து உங்களுடைய ட்ராவலிங் சார்ஜு, நீங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். கோயிலுக்குள்ளே நீங்கள் சேர்த்து வச்ச காசு டேல 1 ரூபா போடுங்க, 2 ரூபா போடுங்க, 5 ரூபா போடுங்க, 10 ரூபா போடுங்க. அந்த உண்டியல் காசில் மட்டும்தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ அறுவடை வீட்டுக்கு ஒன்றா போகிறீங்கன்னா ஒரு சின்ன குடம் வாங்கி அதில் காசு சேர்த்துங்க. அப்போ அறுவடை வீட்டுக்கும் தனியாக பிரித்து 6 மூட்டையாக நீங்கள் காசை கட்டி வச்சு கொண்டு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஆனால் இன்னொரு விஷயம், 1, 2, 3 அடிப்படையில் தான் அறுவடை வீட்டுக்கு போகணும். நம்ம பக்கமாக திருச்செந்தூர் இருக்குது, அதுக்கப்புறம் பழனிமலைக்கு போகக்கூடாது. அறுவடை வீடுனா சர்க்கிளில் போயிட்டு வந்தால் மட்டும்தான் முழுமையான பலன் கிடைக்கும். அதையும் இங்கே பார்த்துக்கணும். ஸோ சஷ்டி விரதம் எப்படி இருக்கு சொல்லியாச்சு, இந்த அறுவடை வீட்டுக்கு போக சொல்லியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்பராட்சி அம்பிகைன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, கருகாத்தம்மன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் கோரிக்கை வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் போய் மனதார வேண்டுங்க. எந்த கோயிலில் போய் நீங்கள் மனதார மடியேந்தி தான் வரம் கேட்கணும். பெண்கள் இன்னைக்கு கீழே விழுந்து கும்ப தயாராக இல்லை. ஆனால் கீழே விழுந்து மண்டியிட்டு உங்கள் முந்தானையை விரித்து என் வரம் கொடுன்னு சொல்லி கேட்கணும். கண்டிப்பாக சாமி வரம் கொடுக்குங்க. சுடிதாரெல்லாம் போட்டு போகக்கூடாது, புடவை தான் கட்டிட்டு போகணும். போய் சாட்சாதமாக கணவன் வந்து ஃபுல்லாக விழுந்துடணும். மனைவி பெண் வந்து பார்த்திங்கன்னா மண்டியிட்டு அந்த முந்தியை ஏந்து எனக்கு புத்திர பாகியத்தை கொடுன்னு சொல்லி மனதார கேட்கணும். மனதார கேட்டுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி யாராவது கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடாது. குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்கணும். எங்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்கணும், எங்களுக்கு குழந்தை இல்லைங்க கேட்கக்கூடாது. அது நெகட்டிவ். நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேயே கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ குழந்தை பிறக்கும்னே உறுதியிட்டு கேளுங்க. அப்போ தான் வந்து நமக்கு சொல்கிற விஷயந்தான் நமக்கு நடக்கும். யார் கேட்டாலும் சரி, குழந்தை பிறக்கும், குழந்தை கிடைக்கும், அழகான அறிவுள்ள குழந்தை பிறக்கும். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் கிரகத்தோட வலிமை ரொம்ப முக்கியம். இது ஆன்மீக வழிபாடு. அதற்கு மேற்கொண்டு உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகள் அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ அதற்கான வழிபாடு எடுத்துக்கணும், அதற்கான ஃபார்முலாவும் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல விஷயம் பார்த்தாச்சு.
ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்திற்கு இந்த கிரகத்தோட தன்மையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பதிவுகளும் நமக்கு இடம்பெறும் நம்ம ஆதிசக்தி சேனலில். உங்களுக்கு அடுத்து எந்த கொஷின் இருந்தாலும், கேள்வி பதிலாக இருந்தாலும் நம்ம சேனலில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இமெயில் ஐடி இருக்குது, எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதலாக எங்களால் இருக்க முடியும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளத்துடன்.